ரொம்பவே கிராண்டியரான இன்டீரியரில் மினிமலிஸ்டிக் ஆர்கிடெக்ட் டிசைனில் கரண்ட் அப்டேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூனிக்கான மெட்டீரியல் போட்டு கட்டின வீட்டை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஆர்கிடெக்ட் டிசைன் எலிவேஷன் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால் கொடுத்து கிச்சன் அண்ட் டைனிங் 3 பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து அதுக்கு அட்டாச்சு டாய்லெட் அண்ட் அவுட்டர் டாய்லெட், வெண்டிலேஷன் மற்றும் வெளிச்சத்தோட பால்கனின்னு அழகான பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்டதோட எல்லா பெட்ரூம்ஸுக்கும் தனியாக ட்ரெஸ்ஸிங் யூனிட், அட்டாச்சு டாய்லெட்டை வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக பிரித்து ஃபால் சீலிங், வார்ட்ரோப், கிச்சன் கேபினட்ஸ்னு தரமானதாகவும் அதே நேரத்தில் கிராண்டியராகவும் செய்யப்பட்டதான் இந்த வீட்டோட ஹைலைட்னே சொல்லலாம். 30க்கு 45ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3.1 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ் தனி வீடாக அட்டகாசமான பிளான் டிசைனில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. 33 அடி தார் ரோட் ஃபேஸிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட எலிவேஷன் கிழக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ஸ்டோன் போர்டிகோவில் லேசர் கட் டிசைன், ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் ஸ்டென்சில் ஒர்க், தேவையான இடங்களில் சிவில் ப்ரொஜெக்ஷன் அண்ட் லைட்டிங்ஸ், உடன் டைப் பால்கனி ஃபால் சீலிங்னு மினிமலிஸ்டிக் ஆர்கிடெக்ட் டிசைனில் இந்த வீட்டோட எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி கார்டனிங் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் நார்மல் யூசேஜுக்கு தனியாகவும் கார் பார்க்கிங்க்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிகோ 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோர் டைல்ஸ் 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற விதமாக வால் டைல்ஸ் 4க்கு 2ங்கிற டைமென்ஷன்ஸில் மேட் ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் 10,000 லிட்டரில் 2 அண்டர் கிரவுண்ட்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு டபுள் லேயரை ஃபால் சீலிங் பண்ணி அதில் ஸ்ட்ரைப் அண்ட் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீக்குட்டில் 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் கிழக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணியிருக்காங்க. இந்த டோரில் ஸ்மார்ட் லாக்கிங் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் 4க்கு 2ங்கிற டைமென்ஷன்ஸில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் வாலில் கிராண்ட் சைஸ் டிவி யூனிட் 6க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் பேஸ் கேபினட் அண்ட் ஷோகேஸ் ப்ரொவிஷனோட வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் மற்றும் பிளைவுட்டில் ஃபால் சீலிங் பண்ணி அதில் லைட்டிங் அண்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவையும் ஹாலையும் பிரிக்கிற இடத்துல யூனிக் டிசைனில் உடன் பேனலிங் மூலிமா பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் அக்னிமுறையில் என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 10க்கு 18ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்ஸ் சி டைப்பில் கொடுத்து அதில் கிளாசி குவார்ட்ஸ் கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் எல்லா வசதிகளையும் கூடிய வாட்டர்ஃபால் குவாட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸு கீழே வர பேஸ் கேபினட், வால் கேபினட்ஸ், கட்லரி யூனிட், டால் யூனிட் அண்ட் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே டர்க்கிஷ் ப்ளூ கலரில் டிசைன் பண்ணி எக்ஸ்ட்ராவாக சிம்னி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டைனிங் ஏரியாவோட ஒரு கார்னரில் கரெக்டான வாஸ்துல பூஜா யூனிட் கேபின், அக்ரிலிக் சீட் மற்றும் பேஸ் கேபினட் வசதியோட ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க.
பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் மற்றும் ஸ்டடி யூனிட் பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி அழகான முறையில் ஸ்பாட் அண்ட் ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி மிரர், ஷோகேஸ், பேஸ் கேபினட், லைட்டிங் அண்ட் ஃபேன் வசதியோட அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கான டோர்ஸ் எஃப்ஆர்பின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மூலமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 6.5க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் குவாலிட்டியான சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் லேட்டஸ்ட் மாடர்ன் கிரானைட்டில் லேயிங் பண்ணி ரெயிலிங் எஸ்எஸ் வித் உடன் ஃபினிஷிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட சைட் வாலில் அழகான முறையில் ஸ்டென்சில் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் 11க்கு 12ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் பேஸ் கேபினெட் அண்ட் லைட்டிங் ப்ரொவிஷனோட டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி அதில் ஃபேன் அண்ட் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கனிமூலையில் என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ஸ்டடி யூனிட் ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் அழகான டிசைனில் கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் அண்ட் ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு 4க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் தனியாக இடம் ஒதுக்கி மிரர், பேஸ் கேபினட், ஷோகேஸ், லைட்டிங் அண்ட் ஃபேன் வசதியோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரொம்ப அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு பேரலாக அட்டாச்சு டாய்லெட் 6க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட்டில் வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக கிளாஸ் பார்ட்டிஷனில் பிரித்து டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பிராண்டடாக கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்டில் என்ட்ரானதும் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 7 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ஸ்டடி யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு
ஜிப்சம் போர்டில் டபுள் ஏர் ஃபால் சீலிங் மற்றும் ப்ரொஃபைல் லைட் அண்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸ்டில் ஒரு உடன் பார்ட்டிஷன் கொடுத்து அதை தாண்டி என்ட்ரானதும் 5க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் மிரர், ஷோகேஸ், பேஸ் கேபினட், லைட்டிங் அண்ட் ஃபேன் ப்ரொவிஷனோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரொம்ப அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4.5க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு கிளாஸ் பார்ட்டிஷன் மூலிமா தனித்தனியாக பிரித்து பிராண்டட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் மற்றும் வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் கொடுத்துருக்கிற உடன் ஸ்டீல் டோர் வழியாக ஈஸ்டில் எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 10.5க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி சீலிங் மற்றும் சைட் வாலில் வெளிச்சத்துக்காக சேஃப்டி ப்ரொவிஷனோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட சீலிங்கில் WPC பேனலிங் மூலிமா ஃபால் சீலிங் பண்ணி ஹில்வி பார்த்த மாதிரி இருக்கிற சேஃப்டி கிரில்ஸில் வெர்டிக்கல் கார்டனிங் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்த தொப்பம்பட்டி டிமார்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தினா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.